ஸ்பெசிஃபைடு ப்ரிமிசஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்கு. இப்போ ஜனவரி மாசத்துல இருந்து மார்ச் மாசத்துக்குள்ள இந்த ஸ்பெசிஃபைடு ப்ரிமிசஸ் பதிவிட வேண்டியிருக்கு. இந்த ஸ்பெசிஃபைடு ப்ரிமிசஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ளரேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் 5/2025 அண்ட் 16 ஜனவரி 2025 லாஸ்ட் இயர் இஷ்யூ பண்ண நோட்டிஃபிகேஷன். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் அகாமடேஷன் இருக்கிறவர்கள் அவர்கள் இப்ப இந்த 12% எடுத்துட்ட பிறகு 5% 18% நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற டிஸ்பியூட் இருக்கிறவங்களுக்கான ஒரு கைடன்ஸா எடுத்துக்கலாம். இப்போ 5% நம்ம சார்ஜ் பண்றோம் அப்படின்னா இன்புட் கிரெடிட் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ கலெக்ட் பண்ணி அப்படியே கட்டிடணும். 18% சார்ஜ் பண்ணோம்னா நாம இன்புட் கிரெடிட்டை அவைல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய 2 வே ஆஃப் லிவிங் டேக்ஸ் இப்போ இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த 12 போயிருச்சு. இப்போ இந்த 18 போறதுன்னு பாத்தீங்கன்னா சட்டத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்பெசிஃபைடு பெர்மிசஸ்க்கு டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, 7,500 ரூபாய் ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் 7,500 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் இந்த ஸ்பெசிஃபைட் பெர்மிசஸ் டைரக்டா வந்துருவாங்க. அதனால அவங்க ஆப்வியஸா 80% தான் சார்ஜ் பண்ணணும். அவங்க ஐடிசி எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய பிகர் ஹோட்டல்ஸ் எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துல ஒரு நாளைக்கு 7,500 ரூபாய்க்கு மேல ரூம் ரெண்ட் இருக்கிறவங்க இதுக்கு போவாங்க. இதுல ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ப்ராக்டிகலிட்டியில பார்க்கும்போது எனக்கு நார்மலா ரூம் ரெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கும். சில பர்டிகுலர் ஸ்பெஷல் டேஸ்ல ஹாலிடே டைம்ல எனக்கு 7,500 ரூபாய்க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு எனக்கு நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனி ஒரு 4-5 லொகேஷன்ல இருக்கிறாங்க. ஒரு லொகேஷன்ல வந்து பிரீமியம் ரூம்ஸ் இருக்கு, 7,500 மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு லொகேஷன்ல எனக்கு லோயர் ரேட்ஸ்ல தான் இருக்கு அப்படின்ற இந்த மாதிரியான சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்ததுன்னா வாலண்டரியா எனக்கு வந்து எல்லா நாளும் 7,500 ரூபாய்க்கு மேல வாடகை இல்லை என்றாலும் நான் வாலண்டரியா டிபார்ட்மெண்ட் கிட்ட my hotel accommodation is under the definition of specified premises. So I prefer to go with 18% GST, wherein I can collect 18% and I can set it off with an input tax credit அப்படின்றத நான் வாலண்டரியா கொண்டு போக முடியும். அப்படி சொல்லக்கூடிய டிக்ளரேஷனை தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, அனெக்ஷர் 7 அண்ட் அனெக்ஷர் 8 அப்படின்ற 2 டிக்ளரேஷன் இப்போ போர்ட்டல்ல நமக்கு இருக்கு. சர்வீசஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் மெனுல உள்ள போனீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைட் பெர்மிசஸ் புதுசா வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்பெசிஃபைட் ஃபார் டிக்ளரேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைட் பெர்மிசஸ் வந்து ஒவ்வொரு பெர்மிசஸ்க்கும் கொடுக்குற மாதிரி அதுல இருக்கு. நம்ம போய் செலக்ட் பண்ணலாம் ஒவ்வொரு பெர்மிசஸும். ஸோ ஒரு பெர்மிசஸ் நான் ஸ்பெசிஃபைட் பெர்மிசஸ் நான் 18%க்கு வச்சுக்கிறேன். வேற ஒரு பெர்மிசஸ் அப்போ எதெல்லாம் டிக்ளேர் பண்றோமோ அது மட்டும் எனக்கு 18%ல நான் சார்ஜ் பண்ணிப்பேன். மற்றதை நார்மல் டாரிஃப்ல வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 2 படிவம் எதை சொல்லுதுன்னா, அனெக்ஷர் 7 பொறுத்த வரைக்கும் ஆப்டின் ஃபார் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயரா இருக்கிறாங்க. அவங்க புதுசா இப்போ இந்த ஸ்பெசிஃபைட் பெர்மிசஸா டிக்ளேர் பண்ணிக்க விரும்புறாங்க. அதாவது ஆல்ரெடி 7,500 ரூபாய்க்கு மேல வாடகை இருக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்பெசிஃபைட் பெர்மிசஸ் தான். அவங்க எந்த டிக்ளரேஷன் கொடுக்க தேவையில்ல. 18 கலெக்ட் பண்ணிட்டு இன்புட் கிரெடிட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா சில பேருக்கு இந்த ஆம்பிகுவிட்டி இருக்கு. ஒரு நாட்கள்ல நான் குறைச்சலாம் வாங்குவேன், சில நாட்கள்ல அதிகமா இருக்கும். இல்ல எனக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்மிசஸ்ல அதிகமா இருக்கும், சில பெர்மிசஸ்ல வந்து சில இடத்துல பிரான்ச்சஸ்ல எனக்கு கம்மியா தான் நான் ரெண்ட் இருக்கும் அப்படின்றவங்க மட்டும் எந்தெந்த பெர்மிசஸுக்கு ஸ்பெசிஃபைட் பெர்மிசஸா 18% கலெக்ஷன் போறன்றத நான் இந்த டிக்ளரேஷன்ல கொடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் பேயர்ஸுக்கு அனெக்ஷர் 7 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அனெக்ஷர் 8 பாத்தீங்கன்னா புதுசா ஜிஎஸ்டி பதிவு எடுக்கிறவங்க இந்த டிக்ளரேஷனை கொடுக்கணும். வித்தின் 15 days ஆஃப் கெட்டிங் ஏஆர்என் கிடைச்ச பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு அவங்க அந்த டிக்ளரேஷனை கொடுக்கணும். தென் அனெக்ஷர் 9ன்னு ஒன்று இருக்கிறாங்க. இது ஆப்ட் அவுட், இது இன்னும் வரல, டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல வரும்னு போர்ட்டல்ல சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா டைம் லைன் ஃபார் ஃபைலிங் திஸ் டிக்ளரேஷன், இந்த டிக்ளரேஷனை ஃபைல் பண்றதுக்கான டைம் லைன் பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் பேயர்ஸ் இப்போ ஆல்ரெடி ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க, நான் வந்து இந்த 18%க்கு ஆப்டின் போக போறேன் அப்படின்னு சொன்னா அடுத்த ஃபைனான்சியல் இயர் 26-27க்கு போகிறவங்க இந்த பீரியடுக்குள்ள எனக்கு 1 January இருந்து 31 March இந்த அனெக்ஷரை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸ்பெசிபிக் மென்ஷன் ஆஃப் தி பிரிமிசஸ், அங்க பிரிமிசஸ் எதெல்லாம் நம்ம அதர் பிளேசஸ் கொடுத்துருக்கோமோ எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதை டிக் பண்ணி நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இவிசி கொடுத்து சப்மிட் பண்ணுவோம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகன்ஸ் இருந்தா கேன் பி ஃபைல்ட் வித்தின் 15 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏஆர்என், ஜெனரேஷன் ஆஃப் ஏஆர்என்.
ஸோ ஏஆர்என்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ஏஆர்என் ஜென்ரேட் ஆகிற அதுல இருந்து 15 நாள் சொல்றாங்க. அப்போ சர்டிஃபிகேஷன் வந்த உடனே உள்ள போய் ரெஜிஸ்ட்ரேஷன்ல டிக்ளரேஷன் கொடுத்துடலாம் நம்ம. ஃபைலிங் இஸ் அலௌட் irrespective of whether ஜிஎஸ்டி நம்பர் has been allotted. தான் இதுல ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. ஏன்னா ஏஆர்ன்றது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே நமக்கு கிடைச்சிடும். அதனால இது ஜிஎஸ்டி நம்பர் அலாட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபைலிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஆஃப்டர் த லேப்ஸ் ஆஃப் 15 days, the opt-in declaration can be filed only when the window for Annexure 7, அதாவது அந்த ஜனவரி 1ல இருந்து 31 மார்ச்சுக்குள்ள ஓப்பன் ஆகுறப்போ தான் நம்ம பண்ண முடியும் அடுத்து வரக்கூடிய வருஷத்துக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் புதுசா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஏஆர்என் வாங்கி 15 நாளைக்குள்ள அவர் அந்த டிக்ளரேஷனை சப்மிட் பண்ணல அப்படின்னா அவரால் அந்த வருஷம் 5% கலெக்ட் பண்ணி தான் கட்ட முடியும். 18% சார்ஜ் பண்ணிக்க முடியாது. அவர் அந்த வருஷம் கடைசி வரை வெயிட் பண்ணி ஜனவரி மாசம் 1ஆம் தேதிக்கு பிறகு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து தான் 18% அவரால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். Taxpayers will not be able to file Annexure 8 if the registration application is rejected, irrespective of fact that the 15 days has lapsed or not. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் லாப்ஸ் ஆயிருது, ஏன்னா இது ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னா இந்த டிக்ளரேஷன் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அட் த ஜிஎஸ்டி போர்ட்டல் நேவிகேட் டு சர்வீசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மெனு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெனுல இந்த டிக்ளரேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைடு ப்ரிமிசஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இது யார் யாருக்கு ஆன டிக்ளரேஷன், யார் யார் எப்பப்ப ஃபைல் பண்ணணும்ன்றது ஒரு சம்மரியா குயிக்கா உங்களுக்கு இங்க தெரியப்படுத்திருக்கோம். இது ஒரு பயனுள்ள தகவலா உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன்.